Hi friends, welcome to Sai Manju Vlogs. எல்லாரும் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ஏஷியன் வெஜிடபிள் மார்க்கெட் இன் ஃப்ரான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரான்ஸோட பிங்க் சிட்டிங்கிறது டொலூஸ் தான். டொலூஸில் இருக்கிற ஒரு ஏஷியன் வெஜிடபிள் மார்க்கெட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹிடன் மார்க்கெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து டொலூஸில் இருக்கிற நிறைய பேத்துக்கே தெரியாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது டொலூஸில் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ப்ளீஸ். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கெட் வந்து டொனோஃபில் பக்கத்தில் இருக்க லாராமேங்கிற லேக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஆஷ் கார்ட், பிட்டர் கார்ட், ஸ்பாஞ்ச் கார்ட்ங்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி சவுச்சா அவைலபிளாக இருந்துச்சு. இந்த கொரியாண்டர் வந்து 2 பஞ்ச் வந்து 2 யூரோன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெஞ்ச் மார்க்கெட்டில். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 பஞ்ச் வந்து 1 யூரோக்கு தான் வாங்கினோம். அதே மாதிரி இந்த சில்லி வந்து 1 பேக் வந்து 15 யூரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பினாச் வச்சுருந்தாங்க. பிரிஞ்சாலுமே வந்து 2 டைப் ஆஃப் பிரிஞ்சாலுமே இருந்துச்சு. ஒன்று வந்து ஒயிட் பிரிஞ்சால், இன்னொன்று வந்து வயலட் பிரிஞ்சால். ஆனால் 2 பிரிஞ்சாலுமே எனக்கு வந்து தாய் பிரிஞ்சால் மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கன் அவைலபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய தாய் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. நிறைய ட்ரிங்க்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. மின்ட்டுமே வந்து கொரியாண்டர் மாதிரி பஞ்சாக தான் வச்சுருந்தாங்க. க்ரீன் சில்லியுமே வந்து பல்காக வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பீல் பண்ண கார்லிக் வந்து 3 யூரோ பர் பேக் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி க்ரீன் சில்லியுமே வந்து நம்ம வந்து பிளான்ட்டாக வாங்கிட்டு போகிறோன்னா அதுவும் வாங்கிட்டு போகலாம். ஸ்பினாச்சில் ரெட் ஸ்பினாச், அதே மாதிரி புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பப்பாயா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. 8.50 யூரோ போட்டிருந்தாங்க. 1 யூரோ வந்து நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி 92.54 ருபீஸ். அதே மாதிரி லெமன், ஆனியன், கார்லிக் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் பல்காக வாங்கினாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். இந்த மார்க்கெட் வந்து சண்டேஸில் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே வந்து மார்னிங் டில் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து சம்மர் டைமில் தான் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஏன்னா ஹார்வெஸ்ட் அந்த டைமில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால அந்த டைமில் மட்டும்தான் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. நாங்கள் வின்டர் டைமில் விசிட் பண்ணும்போது ஷாப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வெஜிடபிள்ஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு. லேடிஸ் ஃபிங்கர் வந்து குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லாதனால நாங்கள் வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணல. ஆனால் ப்ரைஸ் வைஸ் வந்து லேடிஸ் ஃபிங்கர் வந்து ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து, அதாவது ஏஷியன் ஷாப்பில் வந்து 8.50 பர் கேஜி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து 2 யூரோ தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிரிஞ்சாலுமே வந்து 6.50 பர் கேஜி தான் ஏஷியன் ஷாப்ஸில் இருக்குது. இங்கே வந்து அதுவும் கம்மியாக தான் இருந்துச்சு. பிரிஞ்சால் வந்து 2 யூரோன்னு தான் சொன்னாங்க 1 பேக் வந்து. அதே மாதிரி பிட்டர் கார்டுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. பிட்டர் கார்டோட ப்ரைஸ் வந்து 1 கேஜி வந்து 2.5 யூரோ தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பயிருமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. 2.5 யூரோ தான் சொன்னாங்க. இந்த பிளான்ட் வந்து கற்பூரவள்ளி பிளான்ட்டு. கற்பூரவள்ளி பிளான்ட் வந்து கேரளாவில் வந்து கணக்கூர்க்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து சளி இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளான்ட் ஒரு பிளான்ட் வந்து 4 யூரோன்னு சொல்லியிருந்தாங்க. க்ரீன் சில்லி பிளான்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. பூசணிக்காய் வந்து 3 யூரோன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சொரக்காயுமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த கார்ன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லோ கலர் கார்ன் தான் பார்த்துருப்போம். இந்த கார்ன் வந்து ஒயிட் கலராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சொரக்காயுமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 5 யூரோன்னு சொன்னாங்க. அந்த ப்ரைஸுக்கு அது வர்த்தாக தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த பயிர் தான் வாங்கினோம். அதே மாதிரி சுண்டைக்காயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் 3 யூரோன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது 1-2 ஷாப்ஸில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே கொஞ்சம் சீப்பராக இருக்குன்னு. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து எப்போவுமே கேஷ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே கார்ட் ஸ்வைப் பண்ண முடியாது. மின்ட்டு, கொரியாண்டர் எல்லாமே பிளான்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி பீக்கங்காய் இல்லைனா ஸ்பாஞ்ச் கார்டு வந்து 5 யூரோன்னு சொன்னாங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 4 நம்பர் இருந்துச்சு. நீங்கள் வந்து எல்லாமே ஒரே ஷாப்பில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய ஷாப்ஸில் மாற்றி மாற்றி வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நீங்கள் ஒரே ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கூட கொடுக்குறாங்க.
ஆனியன், கார்லிக் எல்லாமே வந்து நீங்கள் பல்காக எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த பீக்கங்காய் தான் வந்து நான் வந்து €5 சொன்னேன். அதே மாதிரி கார்லிக்குமே வந்து இங்கே ஷாப்பில் வந்து ரொம்ப நல்ல கார்லிக் கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலுமே வந்து ஒன்று சிலது தான் நல்லா இருக்குது. பட் இங்கே இருக்கிற கார்லிக் நான் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்கிறேன், நல்லாவே இருக்குது கார்லிக். ரொம்ப குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த கார்லிக் ப்ரைஸ் வந்து ஒரு பேக் வந்து €5 சொன்னாங்க. ஆனியன் வந்து அந்த நான் வச்சுருந்த பேக் வந்து €4 சொல்லியிருந்தாங்க. ரெட் ஆனியன் ப்ரைஸ் வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இதோட சைட்லேயே வந்துட்டு ஒரு ஸ்நாக் பார் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய தாய் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஜூஸ் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய ஏதோ ஜெல்லி, சியா சீட்ஸ் எல்லாமே போட்டு கொஞ்சம் ஐஸ் க்ரஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹெல்தின்னு சொல்கிறதுக்கு முடியாது, பட் ஓகே, ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் நம்ம எப்போது சாப்பிட்ணுன்னா. அவங்களோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையவே பிரெட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அந்த பிரெட் வெரைட்டிஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லை, ப்ரைஸோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சண்டே மட்டும்தான் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சமாக ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சுருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கார் இருக்குன்னா ஓகே, இல்லை நீங்கள் சைக்கிள்லேயே ரைட் பண்ணுவீங்கன்னாலும் ஓகே தான். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் பூலிங் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் வந்துக்கலாம். இந்த மார்க்கெட்டோட சைட்லேயே வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு வாக்கிங் பாத் மாதிரியும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பார்க் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க்கிங் ஏரியா, ப்ளேயிங் ஏரியா எல்லாமே இருக்குது. நீங்கள் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த பார்க்கில் ஒரு வாக்கிங் போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னா கூட நீங்கள் இங்கேயே வந்து தாய் நூடுல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் நிறைய பேர் வாங்குறத பார்த்தேன். நம்ம இந்தியன்ஸ் கூட வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா கூட நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.